நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீனஸ் சிட்டிக்கு பிளேன்ல போறோம் இல்ல சிவா? எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆனா பிளேன் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கு. நீயே பாரு, நம்ம கொஞ்சம் கூட அசையல. யூடி, பிளேன்குள்ள இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். வெளியே இருந்து பார்த்தா தான் அதோட ஸ்பீடே தெரியும். பயணிகளின் கவனத்திற்கு வெதர் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரும் பயப்படாதீங்க. வெதர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கு இங்க இவர் தான் நல்லா இல்ல. அமைதியா இருங்க. பாட்டு பாடாதீங்க. சொல்றது கேக்குதா? பாடாதீங்க. ரேவா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. அவங்க முகங்களை பார்த்தாலும் நல்லதா படல. அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்றது? ஹலோ மேம், இப்ப ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போனார்ல, அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவர் கூட இன்னும் சில பேரும் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதெல்லாம் ஒண்ணே இல்ல தம்பி. நீ உன் இடத்துக்கு போ. நிம்மதியா உட்காரு. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. You are completely safe. Don't worry and please take your seat. அதான் நாங்க இருக்கோம்ல. யாராவது நகர்ந்தீங்க, நான் அவங்களை சுற்றுவேன். என்னோட பேரு ஷேரா. எனக்கு தொல்லை பண்றவங்களை நான் ஆக்குவேன் நாறு நாரா. எப்ப போலீஸ் எங்க ஆட்களை விடுதலை பண்றாங்களோ அப்ப நாங்க இது போயிடுவோம். அது வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். இந்த பிளேன் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும். அட, நீ சரியாதான்ப்பா சொன்ன. இவங்கெல்லாம் தீவிரவாதிங்க. எதுவும் பேசாம பிளேனை ஓட்டுங்க. நாங்க இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டோம். என்னங்க, எழுந்திருங்க. பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? எழுந்திருங்க. பிளேனை யாரு ஹைஜாக் பண்ணது? பாருங்க, புரியும். ஏய், சொல்றத நல்லா கேளுங்கப்பா. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கே என்னோட நெருங்கிய நண்பரே. புரிஞ்சுடா? சொன்னா உள்ள தூக்கி வச்சு உங்களை எல்லாரையும் முட்டிக்கு முடி தட்டி போடுவார் அவரு. ஓ சாரி. நீங்க இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட ஃப்ரெண்டா? நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம் சார். வாங்க பசங்களா, நாம இப்ப வீட்டுக்கு போகலாம். பாத்தியா, மிரட்டினதுக்கு பயந்துட்டாங்க. சுத்தம். ஏங்க, நம்ம பிளேன்ல இருக்கோம். பிளேன் இப்ப பறந்துகிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு போவோமானே தெரியல. அமைதியா உட்காருங்க. இங்க இருந்து நீங்க யாருக்காவது போன் பண்ண முடியுமா? என்கிட்ட சேட்டலைட் டிவைஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஏர்போர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்ம போன் பண்ணலாம். ஹலோ போலீஸா, எங்க ஃபிளைட் 00032 ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் எங்களை உடனே காப்பாத்துங்க. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்காவது ஏதாவது சொல்ல நினைச்சா கொன்னு போட்டுருவேன். என்ன அங்கிள், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏய் சின்ன பையா, உனக்கு இங்க என்னடா வேலை? உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அங்கிள். இங்க பாருங்க, கேக் கூட இருக்கு. பர்த்டேவா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாம் இல்லையே. சரி பரவாயில்ல, ஆனா இந்த கேக்கை விட்டு வைக்க மனசே இல்ல. இந்தாங்க. அங்கிள், அங்கிள் பாத்ரூம் போகணும். ஏய், அமைதியா இங்கே உட்காரு. அங்கிள் ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன போக விடுங்களேன். அங்கிள் ப்ளீஸ், என்னால முடியல. ப்ளீஸ் அங்கிள், என்ன போக விடுங்க. வாய மூடு சொல்றேன்ல, இல்ல நான் சுற்றுவேன்.
என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க கமாண்டோஸ் அனுப்புறாங்களாம். ஓகே, அது வரைக்கும் நாம தான் இவங்களை சமாளிச்சாகணும். ஏய் சின்ன பையா, இங்க காவலுக்கு ஆள் இருந்தானே, எங்க போனா அவன்? அவரு அவரோட பர்த்டே கேக்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. கேக் சாப்பிடுறானா? என்ன ஃப்ளேவர் அது? ஏன்னா கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிள், அது சாக்லேட் ஃப்ளேவர். சாக்லேட் ஃப்ளேவரா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போறேன். யார் இந்த மாதிரி வேற பண்ண? யாரு? நான் தான். ஏய் நீயா? நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ண? இப்படிதான். அங்கிள், இதுதான் சாக்லேட் ஃப்ளேவர். இது வெண்ணிலா ஃப்ளேவர். இது கேரமல் ஃப்ளேவர். இது பனானா. இது ஸ்ட்ராபெரி. என்ன மன்னிச்சிருங்க பாஸ், இனி என் வாழ்க்கையில நான் கேக்கே சாப்பிட மாட்டேன். உன்னால எப்படி சண்டை போட முடியுது? நீ சண்டை போடுறது மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா அப்படியே தூக்கி கீழே போட்டுடுவாங்க. எல்லாரும் நார்மலாவே இருங்க. எதுவும் நடக்காத மாதிரியே காட்டிக்கோங்க. ஓகே, நான் போய் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க கொண்டா. பின்னாடி ஒரு சின்ன பையன் நம்ம ஆளுங்களை எல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ போய் அவனை ஒரு வழி பண்ணிடு. இங்க இருந்து பைலட் கிட்ட யார் கண்ணிலையும் மாட்டாம சீக்கிரட்டா போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு மேல போக ஒரு வழி இருக்கு. மேலையா? என்னது, பிளேன் மேல போக சொல்றீங்களா? இல்ல இல்ல, மேல இருக்கிற கூரைக்கும் இந்த கூரைக்கும் நடுவுல வயர்ஸ் போகிறதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். நீ வேணும்னா இந்த வழியா போகலாம். எங்க போனா அந்த சின்ன பையன்? சீக்கிரம் போய் தேடு. என்ன அடி அடிச்சா தெரியுமா? அந்த பையனை விடவே கூடாதுமா. எனக்கு இந்த கேக் தரேன்னு சொல்லி தரவே இல்லை.